ஹாய் சர்ஜனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிண்டர் கார்டன் இங்கே கனடாவில். இந்த அன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து மார்னிங் ஒரு 10 o'clock வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறனால பேரண்ட்ஸோடு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 hour தான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போகல கிட்ஸே கூட கூப்பிட்டு போய்க்கலான்ட்டாங்க. நாங்கள் வரையிலே நிறைய பேர் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அவங்க கூட க்யூவில் நின்னோம். முன்னாடியே வந்து யாரெல்லாம் எந்தெந்த கிளாஸ் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து லைப்ரரியில் எல்லாத்தோட ஃபார்ம்ஸும் வாங்கிட்டு அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. கிளாஸில் என்னென்னலாம் நடக்கும், எப்படியெல்லாம் வந்து அவங்க இருக்கணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்கஷன் பண்ணாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து அவனோட கிளாஸ் ரூம் இந்த மாதிரி தான் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனோட கிளாஸ் ரூமை பார்த்து தான் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்தது. இங்கே கனடாவில் ஃபஸ்ட் டைம் கிண்டர் கார்டன் அவன் வந்து போகிறனால அவனுக்கு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணான். நாங்களும் எல்லா கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் அப்படியே வந்துட்டோம். வெளில வந்து முன்னாடி ப்ளே கிரவுண்ட்ஸ் இருந்தது. அந்த ப்ளே கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் நான் விளையாடிட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ப்ளே கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நேரம் வந்து கிளாஸ் ரூமில் இல்லாமல் ஒரு 1 hour வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1 hour ஸ்டார்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக வந்து டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்கூல் ஃபார்மில் வந்து என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அவங்க பேர், ஏஜ் என்ன, பெட் குரூப்பு, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கா கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச விஷயம், அந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. கிளாஸோட டைமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, லன்ச் பீரியட் எப்போது, அதுக்கப்புறம் கிளாஸ் மிஸ்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர், நம்ம ஏதாவது லீவ்னால் யாருக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணணும், இல்லை மெயில் யாருக்காவது அனுப்பணுமா, ஸ்கூலுக்கு பண்ணுற வேண்டிய மெயிலு பிஃபோர் 1 day நம்ம வந்து மெயில் பண்ணணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நோட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கானது. இனி நெக்ஸ்ட் டேலேருந்து சர்ஜனோட ஆஸ் யூஷுவல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.